காலங்காலமாக ஊழல் செய்தவர்களை வீட்டை அனுப்ப வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக, அது அதிமுக இருக்கலாம், திமுக இருக்கலாம், அல்லது திரள் நிதி என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்களுடைய பணத்திலே தன்னுடைய பிள்ளையையும் கொண்டு அமெரிக்காவிலே படிப்பித்த சீமான் என்கிற சாமானுக்கு இவர்கள் வடிவாக படித்திருக்கார். ஒரு கட்டுப்படம் கூட திருப்பி இல்லை. தேசிய தலைவருடைய போராட்டத்தையும் தேசிய தலைவருடைய அர்ப்பணிப்புகளையும் மாவீரர்களுடைய அர்ப்பணிப்புகளையும் எவனொருவன் தன்னுடைய அரசியலுக்காக பாவிக்கிறானோ அவன் மக்களாலே தூக்கி எறிக்கப்படுவான். எங்களுடைய நெடுந்தீவை முடிந்தால் தமிழகத்துக்கு கொடுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு வசனத்திற்காக ஒட்டுமொத்த தற்குறிகளும் நேற்று கத்தியதை நான் பார்த்தேன். கத்துங்கடா, கத்துங்க, இதையும் கத்துங்க, இதுக்கு மேலேயும் கத்துங்க. இதை பற்றி நான் கவலைப்பட போறதில்லை. ஏனென்றால் உங்களுக்கு நெடுந்தீவுக்கு ஒரு மாதத்திலே 4 நாட்கள் 5 நாட்கள் மட்டும்தான் மின்சாரம் வழங்க முடியுமாக இருந்தால், கச்சதீவை மட்டுமல்ல, நெடுந்தீவு மட்டுமல்ல, அப்படியே போனால் கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்ற மட்டக்களப்பையும் நீங்கள் இலங்கைக்கு இந்தியாவுக்கு தாரை வார்த்து கொடுங்கள் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தெரியும், காலம் காலமாக எம்ஜிஆர்ல இருந்து தற்போதைய எங்களுடைய ஒரே ஒரு நம்பிக்கையாக இருக்கின்ற விஜய் வரைக்கும் இலங்கை தமிழீழ மக்கள் நம்பியிருப்பது தமிழக மக்களை. காலங்காலமாக ஊழல் செய்தவர்களை வீட்டை அனுப்ப வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக